ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் ஒன்று பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ண போகிறோம். எஸ், எனக்கு ப்ரைடல் மேக்கப் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். காலையில் 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க வந்து பார்த்துருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு தம்ஸ்அப் கொடுத்துருந்தேன், அவங்களும் திரும்ப தம்ஸ்அப் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க போல் இருக்குது இந்த ஃப்ளாகை இது ஹோல்ட் பண்ணிட்டு. கிளம்புற வழியில் பசிச்சது பயங்கரமாக. வீட்டில் எதுவும் சாப்பிடல, அதனால் ப்ரெட்டு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெட் இந்த பன் பட்டர் ஜாம் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பார்லருக்கு. ஸோ போயிட்டு அங்கே வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தது, எதையுமே ஆல்ட்ரு பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டேன். லாஸ்ட் மினிட் பிளான் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டிருந்தேன். எல்லாத்தையும் 1 by 1 அழகாக வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு. ஆல்ரெடி லிப்ஸ்டிக்லாம் வச்சாச்சா, ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது, ஐயோ லிப்ஸ்டிக் அலைஞ்சிருமோன்னு. அப்புறம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், சாப்பிடுங்க, திரும்ப வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ திரும்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஹேரில் நார்மல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். இதில் இந்த ப்ரைடல் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணால் நொந்து போயிடுவாங்க பண்ணுறவங்க. நார்மலாக தலை வாடுறது வந்து பெரிய சேலஞ்ச் கிடையாது. அதை வந்து அந்த ஸ்ட்ரைட்டிங் பண்ணி இந்த க்ரிம்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் போடுறது, ஏதாவது ஸ்பெஷல் ஹேர் ஸ்டைல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். கை பயங்கரமாக வலிக்கும். இந்த என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் பயங்கரமாக கை வலி அன்றைக்கி. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலை வந்து போட்டாங்க, ரொம்ப குயிக்காகவே போட்டுட்டாங்க. ஸோ போட்டு முடிச்சதோட ஃபினிஷிங் இதை தான். நான் உட்காந்துருக்கும் போது தெரியல, நிற்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேக்கப் எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னோடய ஓன் சிஸ்டர் வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் இல்லை, இந்த ப்ரைடல் மேக்கப் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கு வந்துட்டு போர்ட்ஃபோலியோ மாடலுக்காக என்னை கூப்பிட்ருந்தா. சரி, அதை போட்டு வந்து அந்த டீச்சருக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்ருந்தா. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன் இன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மேடம் வந்து போட்டிருக்காங்க. நிஜமாகவே நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கும் என்னோடய மேரேஜுக்குமே வந்துட்டு மேக்கப் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா இப்போ தான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து எங்கே திரும்பினாலும் இருக்காங்க, பீக்கில் இருக்குது. ஆனால் அப்போது வந்து அப்படி கிடையாது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப சொதப்பல் மேக்கப் தான் எனக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்தியாக இருந்துச்சு பார்க்கவே. ஓகே, நம்ம நல்லா மேக்கப் பண்ணியிருக்கோம், ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணியிருக்கோம். ஹேர் ஸ்டைல் சரியாகவே பண்ண மாட்டாங்க யாருமே. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்த உடனே தலை குளிச்சிட்டேன். ஏன்னா ஸ்ப்ரேலாம் பயங்கரமாக அடித்து வச்சுருந்தாங்க மண்டையில். நம்ம வேறு கெமிக்கல் ப்ராடக்ட்னாலே ஓடிடுவோம். ஸோ இது வந்து நிறைய இருந்துச்சுனால வந்த உடனே ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. 7 மணிக்கு மேலே பண்ணதுனால என்னமோ தெரில, அடுத்த 2 நாள் பயங்கர ஃபீவரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். செம்ம இது காட்டிருச்சு. யூஸ்வலாக நான் இந்த டைமில் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், ஆனால் இந்த தண்ணி மாற்றி ஊர் விட்டு ஊர் மாற்றி போனதுனாலே என்ன தெரியல, 2 நாள் பயங்கர ஃபீவர். ஸோ வந்து நான் குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண தான் போயிருக்கேன். நேற்று வந்து ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன், என்னோடய ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் என்னோடய அக்கா இருக்க அதே ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு இன்றைக்கி நான் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி அவங்க இந்த கைத்தறி பட்டு வந்துட்டு ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வீட்டிலே வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சும்மா அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சும்மா அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வீடியோலாம் எடுத்தேன். அழகாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் ரீட்டெயிலுமே பண்ணிகிட்ருக்காங்க, செமி சில்க்குமே பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டில் அம்மா வந்து சூப்பராக டின்னர் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கே 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப புதுசு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரெண்டு வந்து என்னை பாதி தூரம் ட்ராப் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. இந்த ஏரியா பார்க்குறதுக்கு என்னமோ 12 மணி ஆன மாதிரி இருக்குல்ல, ஆனால் 9 o'clock தான் ஆகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் மக்களே. டாடா, பாய்.